இந்த பதிவை பார்த்துக்கிட்டு பார்க்க போகிற அத்தனை நண்பர்களுக்கும் அடியார்களுக்கும் அடியனுடைய பணிவான வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன். அன்பினை பெறுவாயாகில் ஆதர்மங்கள் அனைத்தும் நீங்கி துன்பமும் தவிர்ந்து போகும், துயரம் இங்கு உண்டோ சொல்வாய். இந்த பதிவில் நம்ம கொஞ்சம் கடினமான, அதாவது புரிஞ்சிக்கிறதுக்கு கடினமான தலைப்புக்குள்ளே போகிறோம். ரெட்டிப்பட்டி சுவாமிகள் அத்வைதானந்த கும்மி அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருப்பாரு. கொஞ்சம் கடைசியாக இருக்கும் அந்த கும்மி பாடல். அதில் பெரும் சைவ சித்தாந்த கருத்துக்கள் அவ்வளவு ஆழமாக இருக்கும். ரொம்ப புரிஞ்சிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த அளவுக்கு சைவ சித்தாந்த கருத்துக்களை பொதிச்சு வச்சிருப்பார். இந்த சைவ சித்தாந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய நூல்கள் வேதங்கள் ஆகமங்களுக்கு அப்புறம் தமிழில் வந்த மிக அருமையான சைவ சித்தாந்த கருத்துக்கள் அடங்கிய நூல் மெய்கண்ட சாத்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மெய்கண்டாரில் இருந்து நிறைய, அதாவது பல பேர் பண்ணியிருக்காங்க. அதில் கொற்றவன்குடி உமாபதி தேவநாயனார் அப்படின்றவர் 8 நூல்கள் பண்ணியிருக்கார். அந்த 14ல் 8 நூல்கள் இவர் பண்ணியிருக்கார். இவருடைய சிறப்பு அப்படி என்ன? இப்போ இவர் இந்த நூலாசிரியரை பற்றி தெரிஞ்சாதான் அவர் சொல்கிற கருத்துக்கள் என்னன்னு நமக்கு ஒரு பற்றுதல் வரும் இல்லையா? அதனால் அவர் பண்ண அந்த 8 நூலுக்கும் மெய்கண்ட சாத்திர நூல்களில் சித்தாந்த அட்டகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவ்வளவு சிறப்பான ஒரு நூலாசிரியர், பழுத்த சைவ சித்தாந்தவாதி. இவர் கொற்றவன்குடின்ற ஊரில் பிறந்ததுனால கொற்றவன்குடி உமாபதி தேவநாயனார் அப்படின்னு சொல்கிறதாக வச்சுக்குவோம். கொற்றவன்குடின்னு சொன்னால் கூட கொற்றவன்குடி அடிகள்னும் அவரை வழக்கமாக சொல்லுவாங்க. இவர் எங்கே, அவருடைய அந்த மூலம் எங்கன்னா தில்லைவாழ் அந்தணர்கள் இருக்காங்கல்ல, அந்த குடும்பத்தை சேர்ந்தவர். மறைஞான சம்பந்தருடைய சீடர். மறைஞான சம்பந்தர் மிகப்பெரிய பழம், ஞான பழம், அவருடைய சீடர் இவர் சில அற்புதங்கள் பண்ணியிருக்கார். அது என்னன்னா, ஒருத்தர் சொன்னாங்க, இதுக்கு ஒன்றால் முத்தி தர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. பெற்றான் சாம்பான் அப்படின்றவருக்கு முத்தி கொடுக்குறார். இந்த செடிக்கு ஒரு நாள் முத்தி தர முடியுமான்னு கேட்குறாங்க. அதே மாதிரி ஒரு முள்ளி செடிக்கும், சாதாரண ஒரு முள் செடிக்கும் முத்தி கொடுத்தவர் இந்த உமாபதி தேவநாயனார். இன்னொரு அதிசயம் பண்ணுறாரு. சிதம்பரம் திருக்கோயிலில் உற்சவ காலத்தில் ரிஷப கொடி ஏறணும். அந்த கொடி ஏற மாட்டேன்னுது. அது எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, எப்போதும் நடக்கிற கதை. ஆனால் அந்த சமயத்தில் கொடி ஏற மாட்டேன்னுது. இவரை வெளிப்படுத்தணும்ல இறைவன், அதுக்காக அந்த திருவிளையாடல் பண்ணுறாரு. கொடி எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க, மேலே ஏறவே இல்லை. அப்போது இவரை கூப்பிட்டு, ஐயா இந்த கொடி ஏற மாட்டேன்தே, அப்படி எவ்வளவோ நாங்கள் முயற்சி பண்ணி பார்த்தோம், முடியலன்னொன்னே இவர் கொடிக்கவி அப்படின்னு ஒன்றை பாடுறார். அந்த பாடலை பாட 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 கொடி மேலே ஏறி போச்சு. அப்பேற்பட்ட விசித்திரங்களை, அற்புதங்களை செய்த ஒரு மகான். இந்த சிவப்பிரகாசம் அப்படின்ற நூலையும் ஞான நூலையும் எழுதியிருக்கார், சாத்திர நூல். அதிலிருந்து நாம் சில பாடல்களை பார்க்கலாம். இந்த பாடல்களுக்கு முழுமையாக பொருள் விளக்கம் எனக்கு சொல்ல தெரியாது. ஏன்னா அது மிக ஆழமான கருத்து. நம்ம சுவாமிகள் சொல்லியிருக்காங்க, அதனுடைய ஒத்த கருத்து இதுன்றதுனால நான் சொல்கிறேன். தெளிவாக, தெள்ள தெளிவாக அப்படியே விளக்கமாக சொல்கிற அளவுக்கு எனக்கு தெரியாது. ஆனால் புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை புரிஞ்சிக்கிற அளவுக்கு நம்மால் முடியும். அப்படின்றதுனால இதை நம்ம அருட்பாடல்களுக்குரிய விளக்கமாக அன்பர்கள் அடியார்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக இந்த பதிவை நான் போடுறதுக்கு துணிஞ்சிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லலாம்.
இதில் பாடலை வேகமாக படிச்சிடுறேன். பாடலுக்கு நமக்கு உண்மையாக சொன்னால் பொருள் புரியணுன்னா ஒரு பாடலுக்கு சில வரிகளுக்கே ஒரு நாள் சொல்கிற அளவுக்கு ஞானிகள் இருக்காங்க. நான் அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்க உரையை படிக்கிறேன், நூலில் இருக்கிறத வாயால் வாசிக்கிறேன், அவ்வளவுதான். இதுவே அன்பர்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் வாசிக்கிறேன். இருவினை உண்மை அப்படின்ற தலைப்பில் ஒரு பாடல் எழுதுகிறார். படைத்தது ஒரு படியின்றி பறவை பசு நாராய் பண்ணியது என் முன்னை வினை பான்மை என்பர். அடுத்த வினை உளதாயின் இறை ஏன் எண்ணில் அச்சேதனம் மற்றவையாகி கைமண்ணாகும். எடுத்த வினை உருவது உயிரேற்றானே இருவினைக்கு தக்க உடல் எய்தும் எண்ணில் ஜடத்திரளும் மகர்த்தாவா அறிவு ஒன்றில்லா தன்மையனும் கூட ஒரு சங்கையின்றே அப்படின்ற பாடல். அது சிவபிரகாசத்தில் 24வது பாடலாக இருக்குது. நான் அதோடய விளக்கத்தை மட்டும் படிச்சுக்கிட்டே போகிறேன். ஒரே அளவாகவும் வடிவாகவும் படைக்காமல், இறைவனுடைய படைப்பில் எல்லாம் ஒரே படைப்பாக இருக்கலாம்ல, அப்படி படைக்காமல் பறவை பசு மனிதன் என வேறு வகைப்பட ஒரு புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாய் மிருகமாகி அப்படின்னு, அதாவது பல வடிவங்களில் நம்ம 7 வகை பிறவிகள், 7 வகை தோற்றம், 84 100,000 ஜீவபேதாதி அப்படின்னு சொல்லுவார். மாணிக்கவாசக பெருந்தகை சொல்லுவார், எல்லா திருமூலர் சொல்லுவார், நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளும் அதையே சொல்லியிருக்கார் பாடலில். அந்த மாதிரி எதுக்கு இத்தனை பிறவிகள் ஒரே அளவாகவும் வடிவாகவும் படைக்காமல் பறவை பசு மனிதன் என பல வகைகளாக ஓரறிவிலிருந்து 6 அறிவு வரை படைத்தது ஏன் அப்படின்னு கேட்டால், நம்ம கேட்குறோம், நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம்ல. அப்படி கேட்டால், அவரவர் செய்த முன் வினைகளுக்கு ஏற்ற உடல் என்று பெரியோர் கூறுவர். வினை இருப்பது உண்மையானால், இப்போ நமக்கு அடுத்த சந்தேகம் வருது, வினைன்னு ஒன்று இருக்கிறது உண்மையானால் அந்த வினையே போய் உயிர்கள்கிட்ட போய் சேர்ந்துக்கலாமே, அதுக்கு நடுவில் இணைக்கிறதுக்கு இறைவன் எதுக்கு அப்படின்னு கேட்கலாம். ஆனால் வினை ஜடம், அது தானே போய் ஆன்மாவை பற்றாது. அப்போது வினைக்கு உரிய உடல் பெறுவது ஆன்மா அப்படின்னா, அது தானே இருவினைக்கு உரிய உடலை ஏற்கலாமே, அதுவே தன்னிஷ்டத்துக்கு ஏதாவது ஒரு இஷ்டப்பட்ட உடலை எடுத்துக்கலாமே. அப்படின்னா வினையும் அறிவில்லாதது, மாயையும் அறிவில்லாதது, எனவே இயலாது. மேலும் ஆன்மாவானது தனியே சிந்தித்து செயல்பட முடியாது, ஏதேனும் ஒன்றை சார்ந்தே இருக்கும். ஆன்மா அறிவித்தால் மட்டுமே அறியும், சிறிது சிறிதாக அறியக்கூடியது. ஒரே நேரத்தில் அறியக்கூடிய ஆற்றல் ஆன்மாவுக்கு கிடையாது. அதனால் வினை ஜடம், ஆன்மாவுக்கு தனித்து இயங்க முடியாது, சிறிது சிறிதாக மட்டுமே உணரக்கூடியது, தானே உணராது. ஆன்ம அறிவு ஒருவர் உணரக்கூடியது. ஒருத்தர் சொல்லி கொடுத்தா கற்றுக்கும், மற்ற உயிர்கள் கற்றுக்காது, ஆனால் மானிட ஆன்மா கற்றுக்கொள்ளக்கூடியது. இதை தான் இந்த பாடலில் சிவபிரகாசத்தில் அவர் உமாபதி தேவநாயனார் சொல்கிறாரு. வினை ஜடம், மாயை ஜடம், ஆன்மா தனித்து இயங்காது, தானே உணராது, சிறிது சிறிதாக உணரும். அதனால் இந்த 3ஐயும் சேர்த்து வைக்கிறதுக்கு இறைவன் வேணுமப்பா, தானே எதுவும் நடக்காதப்பா, இதை செய்கிறதுக்கு இறைவன் வேண்டும். இதுதான் இந்த முக்கிய பாடல். ஏன் எல்லா பிறவியும் ஒரே மாதிரி இல்லைன்னா, அதோட முன்னை வினை தான் காரணம். அதுதான் இந்த பாடலோட கருத்தாக சொல்கிறார். அடுத்து நான் மும்மலமும் அனாதி அப்படின்ற தலைப்பில் உரையை மட்டும் படிச்சுக்கிட்டு போகிறேன். உயிர்களை மிகவும் வருத்தும் துன்பங்கள் இறைவனால் வந்து அடைந்தன அப்படின்னு சொன்னால் உயிர்களை முத்தி வந்து அடைந்ததா வினைகளா மாயையா, உயிரை வந்து அடைஞ்சது மாயையா வினைகளா அப்படின்னு நமக்கு ஒரு வினா எழும். உயிர்களுக்கு இவை நடுவில் வந்து இணைந்தன என்றால் வினைக்கு சரியாயிடும். ஆனால் இது எப்படி, அதாவது நமக்கு இந்த சந்தேகம்லாம் வரலாம்,
அப்போது அவர் விளக்கம் சொல்கிறார். கேள்வியையும் கேட்டு விளக்கத்தை சொல்கிறாரு. என்றும் உலகாகிய ஆணவ மலத்தோடு, அனாதி கேவலத்திலிருந்து ஆன்மாவோட ஆணவ மலம் இருந்துட்டு தான் இருக்குது. அந்த என்றும் உலகாகிய ஆணவ மலத்தோடு சேர்ந்தே கர்ம வினையும் மாயாமலமும் உயிர்களுடன் இணைந்து உள்ளன. எப்படி அப்படின்னா, அது எப்படி உதாரணம் சொல்கிறார். நெல்லின் பகுதிகளை, ஒரு நெல் இருக்குதுன்னு எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாரும் நெல் இருக்குது பார்த்துருக்கோம். ஏதோ ஒரு விதையை எடுத்துக்கோங்க. அந்த நெல்லினுடைய பகுதியில் முளைச்சி வர்றதுன்னு ஒரு பகுதி இருக்கும். அதுக்கு உமின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு மேலே தவிடுன்னு ஒன்று இருக்கும். இது எல்லாருக்கும் தெரியும். அதுலேயும் அரிசி உணவாக கொள்ளக்கூடியவங்க, நெல்லை கண்ணால் முழுமையாக முழு நெல்லை பார்த்தவங்களுக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். டவுனில் இருந்துட்டு வெறும் அரிசியை மட்டுமே கடையில் வாங்குறவங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம். ஒரு நெல் அப்படின்னு இருந்தால் அந்த நெல்லுக்குள்ளே முளைச்சி வர்ற தன்மை உடைய முளைப்பகுதி இருக்கும். மேல் தோல் தவிடாக இருக்கும். அதை உரித்து எடுத்தோன்னா ஜவ்வு போன்ற மென்மையான அந்த தவிடு உமி இருக்கும். மேலே தவிடு இருக்கும், அது மேலே உமி இருக்கும், அதுக்குள்ளே தவிடு இருக்கும், அதுக்குள்ளே முளைச்சி வரக்கூடிய பகுதி இருக்கும். அதோடு சேர்ந்து அரிசி பகுதியும் இருக்கும். ஒரு நெல்லுக்குள்ளே இத்தனை இருக்குல்ல, அதே மாதிரி தான் பிறக்கும் பொழுதே நெல்லுக்கு எப்படி இத்தனை பகுதிகள் இருக்கோ அதே போல தான் ஆன்மாவுக்கும் இத்தனையும் உண்டு அப்படின்னு இவர் சொல்கிறார். அரிசி முளைப்பதற்கு முளை, தவிடு, உமி ஆகியவை துணை செய்வது போல, அது ஒரு நெல் முளைச்சி வரணுன்னா இதெல்லாம் இருக்கணும். உரிச்ச நெல்லை நீங்கள் நட்டால் அது முளைச்சி வராது. அந்த முளைப்பகுதி இல்லாத நெல் முளைக்காது. அப்போது ஒரு நெல் முளைக்கணுன்னா அதுக்கு இதெல்லாம் உதவியாக இருக்குது. தவிடு, உமி, முளைப்பகுதி எல்லாமே அது முளைச்சி வர்றதுக்கு உதவியாக இருக்குது. அதுபோல் நமக்கும் மும்மலங்களும் உயிர் முயற்சிக்கு துணையாக இருக்குது. முற்பிறவி இல்லாதவருக்கு கர்மவினை எப்படி வரும் அப்படின்னா, கர்மம் செய்யும் முயற்சியை அது தரும் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாடலில் தத்துவங்களின் தோற்ற முறை அப்படின்னு சொல்கிறார். இந்த பாடல் ரொம்ப முக்கியமான பாடல். அருத்தி மிகும் கலை கால நியதியுடன் வித்தை அராகம் இவை அனந்தரான்மாயை தனில் ஆகும். உருத்திரரால் கலை அதனில் பிரகிருதி குணங்கள் உளவாகும். ஆங்காரம் புத்திதனில் உதிக்கும். தெரித்த இது திரிவிதமாம். தைசதம் வைகாரி திகழ்தரு பூதாதி என திருந்திய சாத்வீகம் விரிந்த குணம் மனம் புத்தி இந்திரியம் என்று விளம்பிய சோத்ராதி முதல் விளங்கியிடும் விரிந்தே. ஒன்றோட சேர்ந்து அது இன்னொன்னோட சேர்ந்து விரிந்து இந்த உலக படைப்பாக மாறுகிறது. அதில் இந்த பொருளை படிக்கிற இதே கருத்தை சுவாமிகள் அதே அத்வைதானந்த கும்மி பாடலில் சொல்லியிருக்காங்க. அதுக்கு விளக்கமாகத்தான் இந்த பாடலை பார்த்தோன்னே எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. இந்த பாடல் தான் தூண்டுதல். இப்போ இந்த பாடலோட பொருளை பார்ப்போம். இப்பாடலில் தத்துவங்களாகிய கருவிகள் தோன்றிய வரலாறு பற்றி கூறுவர். பிறவி எப்படி கொடுக்குறார் அப்படின்றதுக்கு வித்யா தத்துவம் 7 முதல் 5 அனந்ததேவர் தன் மாயையிலிருந்து தோன்றச் செய்வார். அனந்ததேவர் முதல்ல ஆரம்பிக்கிறார். இவற்றினால் உயிர்களுக்கு போக நுகர்ச்சி உண்டாகும். இவை கலை, காலம், நியதி, வித்தை, அராகம் என்பன. கலையிலிருந்து மூலப்பிரகிருதியையும் பின் அதிலிருந்து முக்குண தத்துவங்களும் உண்டாகும். குண தத்துவத்திலிருந்து புத்தி தத்துவம் தோன்றும். புத்தியிலிருந்து அகங்காரம் தோன்றும். இவை 3 வித அகங்காரங்கள் எனப்படும். அந்த அகங்காரத்தில் 3 விதம். இவற்றை பிரித்து தருபவர் ஸ்ரீகண்டருத்ரர். யார் யார் என்னென்ன வேலை செய்கிறாங்கன்னு அவங்களுக்கு டெசிக்னேஷனும் கொடுத்து பேரும் கொடுத்து என்னென்ன வேலை நடக்குது பாருங்கள். ஆஃபீஸில்
டெசிக்னேஷன் வச்சா மாதிரி இருக்குது பாருங்கள். யார் யார் எந்தெந்த வேலையை செய்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். பா, அதிசயமாக இருக்குது. புத்தியிலிருந்து அகங்காரம் தோன்றும். இவை 3 வித அகங்காரங்கள். இவற்றை பிரித்து தருபவர் சீகண்டருத்ரர். தைசதாத அகங்காரம், வைகாரி அகங்காரம், பூதாதி அகங்காரம் என அவை 3. தைசதம்ன்றது ஒளிரக்கூடிய, அதாவது நம்மை ஒளிர வைக்கக்கூடியதுக்கு உதவக்கூடிய பகுதி. முக்குணங்கள், இதையும் விளக்கி இருக்கார் சுவாமிகள், அதனால தான் இதை சொல்கிறேன். முக்குணங்கள் என்னென்ன அப்படின்னா, அதாவது முதல்ல என்ன சொன்னார், அகங்காரத்தை 3ஆக பிரித்தார். இப்போது முக்குணங்கள் சாத்விகம், ராஜசம், தாமசமாகும். இவற்றில் சாத்விகத்திலிருந்து மனமும் 5 இந்திரியங்களும் புத்தியும் உண்டாகும். இந்திரியங்கள் யாவை? மெய், வாய், கண், மூக்கு, செவி ஆகியவை பொறிகளாகும். இவற்றில் தொழில்படும் அறிவே ஐம்புலன்களான ஞானேந்திரியங்களாகும். இப்போ அந்த வேலையை அவர் சொன்னார்ல சீகண்டருத்ரர். இப்போ அடுத்தது அனந்ததேவர் என்பவர் 8 வித்யேஸ்வரர்களில் ஒருவர். இவர் ஒரு மலம் உடைய விஞ்ஞானகலர் ஆவார். சீகண்டருத்ரர் என்பவர் 118 ருத்ரர்களில் ஒருவர். மலபரிபாகம் செய்யப்பட்ட 2 மலம் உடைய பிரளயாகலர்களில் ஒருவர். இவர்கள் தம் அதிகாரம் முடிந்து வீடு பெறுவர். இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்பட்ட வேலையை முடிச்சுட்டு வீடு பெறுவர் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாட்டு, மன்னிய கண்ணேந்திரியமான ராசதம் சேர் வாக்காதி வைகாரி மருவி வரும் சத்தம் தன்னை முதலாகிய தாமசம் மிகுமாத்திரையின் தரும். அதனின் வான, நிலம், அனல், புனல், மண் சத்தம் உன்னதனில் வெளி ஆதி ஒன்றாக முறையில் உறும் இருமை அயன் முடிவா முன்னே உன்னு சதாசிவர் ஆதி அதிபதிகள் ஒடுக்கம் உதித்த அடைவு என உரைப்பர் உணர்ந்துள்ளோரே. இதுவும் சுவாமிகள் சொன்ன கருத்து, அதனால தான் இதை சொல்கிறேன். நாக்கு, கால்கள், கைகள், மலவாய், நீர்வாய் ஆகிய கர்மேந்திரியங்கள் 5ம் ராசத குணத்தில் தோன்றும். மேலும் இவை வாக்குகள் 4 வைகாரி அகங்காரத்தை சேர்ந்து நிற்கும். தாமச குணம் ஓசையை முதலாக உடைய தன்மாத்திரையை தரும். ஓசை என்பது ஊறு, ஒளி, சுவை, நாற்றம், மனம் ஆகியவையே தன்மாத்திரைகளாக ஆகிய புலன்களாம். இவை வைகாரி அகங்காரத்தின் பிற்பகுதியை சார்ந்தவையாம். வைகாரி அகங்காரத்தினுடைய பிற்பகுதியை சார்ந்ததான் இதெல்லாம். அதை கண்ட்ரோல் பண்ணுறவங்க அவங்க என்ன அர்த்தம், ஒலி முதலிய 5 தன்மாத்திரைகளிலிருந்து 1லேருந்து 1 எப்படி விரியுதுன்னு பாருங்கள். ஒலி முதலிய 5 தன்மாத்திரைகளிலிருந்து ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பன முறைப்படி ஒன்றில் ஒன்றாக தோன்றும். பிரம்மன், திருமால், ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவன் ஆகிய 5 அதிபதிகள் இந்த பூதங்களில் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்ற வரிசையில் நிற்பர். இவர்கள் ஒடுங்கும் போது இவை முன் தோன்றி விரிந்த முறையில் நிலம் நீரிலும் எதுக்குள்ளேருந்து தோன்றுச்சோ அது ஒவ்வொன்றா உள்ள ஒடுங்குதாம் பாருங்கள். நிலம் நீரிலும், நீர் நெருப்பிலும், நெருப்பு காற்றிலும், காற்று ஆகாயத்திலும் ஒடுங்கும் என்பதாம். வைகாரி விரியும் விகாரம் உடையது, அதுதான் வைகாரி. சுவாமிகள் இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருப்பாங்க. காற்று ஊறு எனும் புலனில் இருந்து தோன்றினாலும் ஆகாயத்தில் ஒலியும் அதற்கு உண்டு. நெருப்பு ஒளியிலிருந்து தோன்றினாலும் ஆகாயம் காற்றை சார்ந்த ஒலி, பரிசம் என்பனவும் அதற்கு உண்டு. இப்படி ஒவ்வொரு பூதத்திற்கும் பிற குணங்கள் உண்டாம். ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு தன்மை உண்டு, ஆனால் அதோட இதுவும் சேர்ந்து அதுக்கு உண்டு. அதனால் அந்த ஐம்பூதங்களுக்கு ஒவ்வொரு பூதத்துக்கும் பிற குணங்களும் உண்டாம். ஒன்றுக்கு இன்னும் சில குணங்களும் சேர்ந்து இருக்கும். அடுத்தது கண்மத்தின் இயல்பு அப்படின்னு சொல்கிறாரு.
நன்னியிடும் உரு அதனுக்கு ஏதுவாகி நானா போகங்களாய் நாச உற்பத்தி பண்ணி வரும் ஆதலால் அனாதியாகி பலவாகி அணுக்கள் தோறும் படர்வதாகி எண்ணி வரும் மனவாச கன்மத்தால் இயற்றும் இயல்பினதாய் மதிகதமாய் இருபயனாம் பாவ புண்ணியமாய் புலர்காலை மாயை மேவி பொருந்தும் இது கன்மமலம் புகழுமாறே. இதே வார்த்தையை பழுத்து சொரிந்தது பாவியர் மேல் அப்படின்ற பகுதியில் சொல்லியிருப்பார். ஆன்மா உருவெடுக்கும் உடல்களுக்கு காரணமாய் இருப்பது அவ்வுடல்கள் நுகரும் பலவித போகங்களாய் உள்ளது. அழிவு தோற்றம் ஆகிய இரண்டும் கொண்டு அனாதியாய் என்றும் உள்ளது. ஒரு பொருளாயினும் உயிர்தோறும் படர்ந்து பதிந்து பலவிதமாய் உள்ளது. நினைப்பதாகிய மனத்திலும் சொல்லப்படுவதாகிய வாக்கிலும் செய்யப்படுவதாகிய செயலிலும் என பலவிதமான செய்கைகளை உடையது. புத்தி எனும் தத்துவத்தை பற்றி கொண்டு இன்ப துன்பம் ஆகிய இரு நுகர்வுகளையும் பாவம் புண்ணியம் ஆகிய செயல்களையும் கொண்டது. உலகம் ஒடுங்கும் ஊழி காலத்தில் இது மாயையில் போய் ஒடுங்கி இருக்கும். இவ்வாறு கன்ம மலத்தை பற்றிய செய்திகளை பெரியோர் கூறுவர். அதாவது பெரியோர்னு இவர் யாரை சொல்கிறார்னா, சிவ ஆகமங்களை தெரிந்தவர்கள், வேதங் கருத்துக்களை நன்கு உணர்ந்தவர்கள், தெரிந்தவர்கள் கிடையாது, கற்றவர்கள் கிடையாது, உணர்ந்தவர்கள் அப்படின்னு இவர் சொல்கிறார். அடுத்தது இந்த பகுதியும் நல்லாயிருக்கும். அந்த பாடலை விட்டுறேன், நிறைய இருக்குது. அதனால் அதோட உரை விளக்கத்தை மட்டும் படிக்கிறேன். கர்ம மலம் 3 விதமாக காணப்படும். சஞ்சித கர்மம், பிராரத்த கர்மம், ஆகாமிய கர்மம் என்பன அவை. இதையும் சுவாமிகள் பராபர கண்ணியிலையும் அது முடிகிற 3 கன்னிகள் இதை தான் சொல்லும். இது இல்லாமல் இடையில பல இடங்கள்லையும் சொல்லியிருக்காரு. கர்ம மலம் மேலும் 3 செய்கைகளை கொண்டு இருக்கும். உயர்குடியில் பிறப்பது, நீண்ட ஆயுளுடன் இருப்பது, எல்லா நுகர்ச்சிகளும் அடைவது என்பன. 3ம் உயிர்களுடன் கூடி கலந்து செயல்படும். முற்பிறவிகளில் ஆன்மா செய்த பழைய வினையே இப்பிறவியில் நுகர்வதற்கு காரணமாகும். அந்த வினைகள் முன் செய்தது பின்னும், பின் செய்தது முன்னும் என யாவும் மாறி மாறி வந்து நுகர்ச்சி தரும். ஆதி தெய்வீகம், ஆதி பௌதீகம், ஆதி ஆன்மீகம் என்று தெய்வத்தாலும் காலம் இயற்கை நிகழ்வுகளாலும் பிற உயிர்களாலும் நன்மையாகவும் தீமையாகவும் உணரப்படும் அறியாமை வசமாகிய ஆன்மாவுக்கு இங்கே வரும் இவற்றை ஆய்ந்து பார்த்தால் ஊழ்வினை வந்து சேரும். சஞ்சிதம் முன்பு செய்த வினைகளின் தொகுதி. அத்தொகுதியில் ஒரு பகுதியை இப்பிறப்பில் அனுபவத்திற்காக வந்து சேர்த்தது பிராரத்வம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆகாமிய வருவினை பற்றிய பாடல் இது. நான் உரை விளக்கத்தை மட்டும் படிச்சுட்டு போகிறேன். எப்படி இருந்தாலும் பாடலினுடைய பொருள் முழுமையாக புரிய போகிறதில்ல. அதுலேயே நான் படிக்கிற வேகத்தில் எதுவும் புரிஞ்சிடாது. ஸோ நான் பாடலை விட்டுட்டு உரை விளக்கத்தை படிக்கிறேன். இதுவே புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் அது பிக்கப் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ நான் பாடலை மிஸ் பண்ணுறேன், கோச்சிக்காதீங்க, தப்பாக நினைக்காதீங்க. மேலும் மறுபிறவிக்கு வரும் ஆகாமிய வினை எப்படி உண்டாகிறது என்றால், ஊழ்வினையை நுகரும் போது உயிர்களுக்கு ஏற்படும் விருப்பும் வெறுப்பு ஆகிய மனநிலைகளால் அந்த வினை உண்டாகும். ஆகாமியம் சேராமல் இருக்கிறதுக்கு ஐடியா சொல்லுவார் சுவாமிகள். நிறைய பாடல்களில் நிறைய வரிகளில் அதை குறிப்பிட்டு காமிச்சிருக்காரு. ஆகாமியம் சேராமல் இருக்கணும்னா ஆண்டவனை எல்லாம் உன் செயலப்பா, எதுவும் என் செயல் இல்லை அப்படின்னு ஒப்படைச்சிட்டு நீ செய், உனக்கு ஆகாமியம் சேராதுன்னுவார். அந்த வினை விளையும் போது விருப்பு வெறுப்பு என்பன ஊழ்வினையில் உண்டாகாது. அதான் அவை உயிர்களின் ஆற்றாமையாலும் அகங்காரத்தாலும் உண்டாகும். முன்பு நாம் செய்தவையே இப்போது வினைகளாக முளைத்ததாக எண்ண வேண்டும். இவ்வுலகில் நல்வினை தீவினை என நம் புத்தியில் உணரப்படும் வினைகள் 2ஆகும். இனிமை
இனிமை அற்றது எனவும் புண்ணியம் பாவம் என்றும் அவை எய்தப்படும். அடுத்த பாடலோட விளக்கத்தை படிக்கிறேன். இதுவும் அந்த கும்மி பாடலில் இருக்குது. செயலாலும் நினைவாலும் பேச்சாலும் இரு வினைகளும் உண்டாகின்றன. இருவினை எதனால் உண்டாகுது அப்படின்னா, நம்முடைய செயல், நம்முடைய நினைவு, நம்ம வெளிப்படுத்தக்கூடிய பேச்சு, இதனால் இரு வினைகளும் உண்டாகின்றன. நல்வினை தீவினையை அழிக்காது. நம்ம செய்கிற நல்வினைகள், நம்ம நிறைய நல்லது பண்ணியிருக்கோம், அதனால் தீவினை அழிஞ்சிருமான்னா, நல்வினை தீவினைகளை அழிக்காது. அதுபோலவே தீவினை நல்வினையை விட்டு நீங்காது, அதாவது நீக்காது. அதை இது அழிக்காது. நல்வினை தீவினை அழிக்காது, தீவினை நல்வினையை அழிக்காது. இரண்டையும் நுகராமல் அவை நீங்குவதில்லை. எப்படி அதே சுவாமிகளோ, புசித்து முடிவானவுடன், பிராரத்வ கர்மம் புசித்து முடிவானவுடன் சிரோரட்சணமே உனது சேர்வை பராபரமே அப்படின்னு சொல்லுவார். அந்த ரெண்டுமே, நல்வினையோ தீவினையோ, எதுவுமே ஒன்று நீக்கிற ஆற்றல் கிடையாது. நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கோம், பாவம் குறைஞ்சிடுமா போயிடுமான்னா இல்லை. நம்ம பாவம் பண்ணியிருக்கோம், அதனால் அது நல்வினையை நீக்கிடுமானா அதுவும் பயம் இல்லை. ஆனால் ரெண்டையுமே நீ தான் ஏன் புசிக்கணும். நீ செய்ததோட பலனை நீ தான் அனுபவிக்கணும். அதுதான் இயற்கையோட நியதி அப்படின்னு சொல்கிறார். வைதிக சமயம் கூறும் வழியில் நின்றால், அதாவது ஏதாவது கழுவாய் தேட முடியுமா, தேடினால் அவ்வினைகள் நீங்குமா அப்படின்னா, அதற்குரிய குருமார்கள் அவங்கள கொண்டு செய்வித்து கொள்வதால், அதாவது விதித்த விதிதனை மாற்றும் வேதாந்த நாயகன் குருவருளால் சில காரியங்கள். இப்போது ஆண்டவர் ஒரு அம்மையாரை இடுகாட்டி, அதாவது வயக்காட்டில் இறந்தவங்களை காட்டுக்கு போக வேண்டிய ஒரு உடலை எழுப்பி பல வருஷங்கள் வாழ வைக்கிறாரு. ஞானசம்பந்த பெருமான் பூம்பாவையை எழுப்புறாரு. நாவுக்கரச பெருமான் அப்பூதியடிகளோட குழந்தைய எழுப்புறார். இது போல அந்த உரியவர்களை கொண்டு எல்லாரையும் எழுப்பிட முடியுமா? யாரெல்லாம் இறக்குறாங்களோ எல்லாரையும் ஒருத்தரை எழுப்புங்க அப்படின்னா எல்லாம் எழுப்பிடுவாங்களா? இல்லை. யார் எழுப்பணுன்றது இறைவனுடைய சித்தம். எல்லாரையும் எழுப்புறதில்ல. அவங்களும் அதே மகான்களும் இறந்த எல்லாரையும் எழுப்புறதில்ல. மார்க்கண்டேயனுக்கு கிடைச்ச அந்த நிலைமை எல்லாருக்கும் கிடைச்சிடுறதில்லை. அந்த திட வைராக்கியம், அந்த உறுதி, அந்த எண்ணம், அந்த சிந்தை யாருக்கு இருக்குது, அந்த புண்ணியம் யாருக்கு இருக்குது, அவங்களுக்குத்தான் அந்த பாக்கியம் கிடைக்கும். அதனால் என்ன சொல்கிறாரு, உரியவர்களை வைத்து செய்வித்து கொள்ளுவதால் அவை நீங்குவது உண்டு. இவ்விரு வழி இல்லாமலும் வினை நீங்க வழியுண்டு. என்ன வழி? ஆகம சாத்திரங்கள். இப்போ தான் முக்கியமான விஷயம். அருட்பாடல்களை நிறைய படிக்கணும், தோத்திர பாடல்களை படிக்கணும் அப்படின்னு நான் பதிவுகளில் சொல்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் இந்த ஒரு பாயிண்ட்டு. இதுக்காகவே இந்த பதிவு மிக மிக முக்கியம். இந்த பல வழிகள், எந்த வழிகளும் இல்லாமல் வினை நீங்க ஒரு வழி உண்டு. முக்கியமான விஷயம், எல்லாருக்கும் தேவைப்படுற ஒரு பாயிண்ட்டு அது. ஆகம சாத்திரங்களாகிய நூல்கள் கூறிய வழியில் நின்றாலும் அவ்வினைகள் நீங்கும். இதுதான் நம்மளை மாதிரி உள்ளவங்க எடுத்துக்க வேண்டிய ஒரு கருத்து. நம்ம போய் ஞானசம்பந்த பெருமானையும் நாவுக்கரச பெருமானையும் ரெட்டிப்பட்டி சுவாமிகளையும் இப்போ போய் கூட்டிகிட்டு வர முடியாது. ஆனால் இப்போவும் தோத்திர பாடல்கள் இருக்கே, நம்ம கையில் கொடுத்துட்டு போயிருக்காங்களே. அந்த சாத்திரங்களையும் தோத்திரங்களையும் அவை காட்டும் வழிகளையும் பின்பற்றி நம்ம ஒழுகும் பொழுது நின்றாலும் அவ்வினைகள் நீங்கும். இது நமக்கு தேவையான ஒரு அண்டர்லைன் பண்ணிக்க வேண்டிய கருத்து. வினை நீங்கணும்னா பாடல்களை படிச்சுக்கிட்டே இருங்க, பாடிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருங்க, சிந்திக்கிட்டே இருங்க. அதோட இமைப்பொழுதும் நீங்காமல் நினச்சிக்கிட்டே இருந்தால்
இந்த காரியம் நடக்கும். நீங்காமல் நின்றவை மேற்கொள்ளும் பிறவியில் தொடரும். எது நீங்குச்சோ அது நம்முடைய பிறவியை நீக்க போகுது. அதுக்காக நம்ம இந்த வேலையை செய்கிறோம். நீங்காமல் நின்று போச்சுன்னா என்ன நடக்கும்? பிறவி தோறும் தொடரும். உனக்கு பிறவி தொடரணுமா, இல்லை வேணான்னு நினைக்கிறியா, பிறந்தது போதும் பட்டது போதும் அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னா இந்த தோத்திர பாடல்களையும் சாத்திர நூல்களையும் படி. நல்ல ஞான நூல்களை படி, நல்ல தோத்திர பாடல்களை பாடு. ஞானசம்பந்த பெருமான் இப்போ சஷ்டி கவசம் எல்லாரும் கேட்டிருப்பீங்க. தொலைக்காட்சியில் தினமும் போடுறாங்க. நிறைய யூடியூப் சேனலில் இதெல்லாம் போடுறாங்க. அதில் என்ன முதல்ல வரும்? துதிப்போர்க்கு வல்வினை போம், துன்பம் போம், நெஞ்சில் பதிப்போர்க்கு என்ன நடக்கும். அதாவது இதை செய்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிப்பாங்க இல்லையா? அது மாதிரி ஞானசம்பந்த பெருமான் எல்லாம் அந்த பதிகங்கள், சுந்தரரோ ஞானசம்பந்தரோ இப்போ நாவுக்கரசரோ அந்த ஞான நூல்கள் எல்லாத்தையும் படிக்கிற போது என்ன நடக்கும் அப்படின்னா அதில் கொடுத்துருப்பாரு. யார் இந்த 10 பாடல்களையும் படிக்கிறாங்களோ, இதை சொல்ல வல்லவர்கள் யாரோ அவங்களுக்கு இந்த பலன் அப்படின்னு ஒவ்வொரு பதிகத்தினுடைய இறுதி பாடல்லையும் சொல்லுவார். ஒவ்வொரு பாடல்லையும் இறைவனுடைய அந்த லீலைகள், கீர்த்திகள், பெருமைகள், புகழ், அவருடைய இறை ஆற்றலால் என்ன நமக்கு கிடைக்கும் அப்படின்றத பாடல் முன்னாடி இருக்கிற 10 பாடல்களில் சொல்லுவார். இறுதி பாடலில் இந்த 10 பாடலை படிச்சின்னா உனக்கு இந்த பலன். தேவர் உலகத்தில் வாழலாம், உன்னுடைய வினைகள் நீங்கிடும், உனக்கு பிறவி இல்லாமல் போகும், உனக்கு இந்த இகபர சௌபாகியங்கள் கிடைக்கும் அப்படின்னு ஞானசம்பந்த பெருமான் சொல்லுவார். அவர் எப்பேற்பட்டவர்? அவர் சொன்ன பாட்டை நம்ம படிக்கிறதுனால அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும். அவங்க சொல்கிறதுனா மந்திரம். ஒரு பூன் பாண்டியனாக இருந்த ஒரு பாண்டிய மன்னனை நின்ற சீர் நெடுமாறனாக மாற்றியவர் ஞானசம்பந்த பெருமான். அவங்களாம் நிறைய இறந்தவங்களை எழுப்பியிருக்காங்க. இன்னொரு வாலிபன் ஒரு ஊரில் இறந்துருவார். அதாவது கல்யாணம் பண்ணிக்கலான்னு நினச்சிட்டு வர்றாங்க. ஒரு கோவில் மண்டபத்தில் தங்குறாங்க. அங்கே தங்குற போகிற நாகம் தீண்டி அந்த கல்யாணம் பண்ணிக்க போகிற மாப்பிள்ளை இறந்துடுவார். இந்த பொண்ணு அழுதுகிட்டு இருப்பாங்க. அழுகுற சத்தம் கேட்டு ஞானசம்பந்த பெருமான் என்ன அங்கே சத்தம் கேட்குதுன்னுவார். இது மாதிரி 2 பேர் வந்தாங்க. அந்த மாப்பிள்ளை ஆக போகிறவர் இன்னும் கல்யாணம் ஆகலை, மாப்பிள்ளை ஆக போகிறவர் இறந்துட்டார் அப்படின்னோடனே அந்த பொண்ணோட அழுகையை பார்த்து, பாவத்தை பார்த்து ஞானசம்பந்த பெருமான் அந்த இறந்த பிள்ளைய எழுப்பி தருவார். அதுக்கப்புறம் அவங்க திருமணம் ஆகி ரொம்ப வருஷம் நல்லா இருக்காங்க. அதுபோல் இது மாதிரி திருவிளையாடல் பண்ணக்கூடிய ஆற்றல். அவங்க சொன்னதெல்லாம் வேதம், அவங்க சொன்னதெல்லாம் மந்திரம். மந்திரமாவது நீருன்னு ஒரு பாடல் சொல்லியிருப்பார். அது மாதிரி அந்த திருநீற்று பதிகத்தை படித்தாலுமே அவ்வளவு நமக்கே ஒரு இறைவனோட ஒட்டுறவு ஏற்படுற மாதிரி இருக்கும். ஏற்பட்டுடும்னு சொல்லலை, ஏற்படுற மாதிரி இருக்கும். நம்ம திரும்ப திரும்ப செய்தால் தான் அதெல்லாம் நிஜமாகும். இப்போது அடுத்தது சுவாமிகள் பாடலில் சொல்லப்பட்ட இன்னும் கொஞ்சத்தையும் சேர்த்து ஒரே ஒரு பாடல் படிச்சிடுறேன். இந்த ஆகமம் சாத்திரம் கூறும் வழி என்ன? அது நடந்தால் உங்களுக்கு நல்லதுன்னு சொல்கிறீங்கல்ல, அது என்ன வழி சொல்லுது? இந்த ஆகமங்கள்லாம் என்ன சொல்லுது, சாத்திரங்கள்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த சரியை, கிரியை, யோகம், ஞானம் அப்படின்ற 4 வகை நெறியில் நில்லுங்க. அந்த 4 வகை நெறியில் ஒழுங்காக போனீங்கன்னா தன்னால் உங்களுக்கு இறுதி நிலை, முத்தி நிலை, முத்தி பேர் கிடைக்கும். பிறவி பிணியிலேருந்து நீங்கள்லாம், இன்பத் துன்பங்கள்லேருந்து நீங்கள்லாம் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது சொல்கிறாரு, அடுத்த பாடலை விட்டுற. ஆணவம், திரோதானம், மாயை, கன்மம், மாமாயை என மலங்கள் 5. ஆணவ மலம் உயிர்களுடன் சகஜமாய் இருக்கும். மூல மலம் வீடு பேறு பெறும். அந்த எப்போ நம்ம வீடு பேறு பெறுறோமோ, வீடு பேறு பெறும்போது மட்டுமே இது நீங்கும். அது வரைக்கும் ஆணவ மலம் நம்மோடவே இருக்கும். எது நீங்கலைனாலும் ஆணவ மலம் நம்மோடவே இருக்கும். அந்த இறுதி நிலையில் இறைவன்
அப்பவும் ஆணவ மலத்தை நீக்கிறதில்ல, அதோட செயல்பாடுகளை சுப்ரஹோன்னு அப்படி தட்டி இறைவன் என்ன பண்ணுவார், ஆணவ மலத்துக்கு எந்த பவரும் இல்லாமல் பவர் கட் பண்ணி விட்டுருவார். நம்முடைய ஆன்மாவுக்கும் ஆணவ மலத்துக்கும் இருந்த தொடர்பு இல்லாமல் பண்ணிடுவார் ஆண்டவர். ஆணவ மலம் இருக்கும், அது ஆன்மாவோட செயல்படாது, இருண்டு சுருண்டு உட்காந்துக்கும், அதனுடைய செயல்பாடு இல்லாத ஒழியும். அதுதான் முத்தி பேர். அது அந்த முத்தி நிலையில் மட்டும்தான் அது நடக்கும். இறைவனால் மட்டும்தான் அதை செய்ய முடியும். உயிர்களுக்கு மோகமாகிய விருப்பமும் ஆர்வமும் உண்டாக்கும் தன்மை கொண்டது இது ஆணவ மலம் இருக்கே, அது உயிர்களுக்கு மோகமாகிய விருப்பத்தையும் ஆர்வத்தையும் உண்டாக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதனால் ஆன்மாவின் வியாபக சக்தியும் அறிவும் குறையும். மிக பெரிதான ஆன்மாவை அணு போல சுருக்குவதால் ஆணவம் எனப்பட்டது. நல்ல ஆன்மா அறிவு பொருள், அதோட ஆற்றல்களை எல்லாம் சுருக்கி ஆணவ மலம் நம்ம மேலே அதிகாரம் பண்ணுற காலத்தில் நம்மை, அதாவது உண்மையான ஆன்ம அறிவை சுருக்கி அணுப்போல் ஆக்கிடுவான். அதனால் இதுக்கு ஆணவ மலம் அப்படின்னு பேர் வச்சாங்களாம். உயிர்களின் அறிவு நினைவு முதலியவற்றை மேலெழாது மறைத்து வைப்பதன் மூலம் பக்குவப்படுத்துவது திரோதான சக்தியாகிய மலமாகும். அதாவது திரோதான சக்தி தான் அதை மலத்தோடு இருந்து செயல்படுறதுனால அந்த திரோதானத்தை மலமென்றும் உபசரிப்பாக சொல்வதுண்டு அப்படின்வார். உயிர்களுக்கு மாறுபட்ட கருத்தை உருவாக்குவது மாயை என்னும் மயக்கம் தரும் மலமாகும். மனம் மொழி மெய்களால் எதையாவது செய்யுமாறு தூண்டுவது கண்ம மலமாகும். ஆணவம் என்ன பண்ணுது, மாயை என்ன பண்ணுது, கண்மமலம் என்ன பண்ணுதுன்னு சொல்லியிருக்கார் இந்த பாடலில். உடலில் உள்ள உள் வெளி கருவிகள், உலக படைப்பு, இவற்றால் வரும் நுகர்வு முதலியவாக முன்பே விரிந்து நின்று நமக்கு இவ்வுலக வாழ்வை மட்டுமே உண்டாக்கிடும் மாயை என்பது ஐந்தாவது மலம். மாயையால் செயற்படுத்தப்பட்ட யாவும் மாயை எனப்படும். இதுக்கப்புறம் கேவல அவஸ்தையை இன்னும் நிறைய இந்த நூல் முழுசுமே மெய்கண்ட சாத்திர நூல்கள் அனைத்தும் சைவ சித்தாந்த கருத்துக்களை ஆழமாக சொல்லக்கூடியவை. இதில் நம்ம ரெட்டியப்பட்டி சுவாமிகளோட கருத்து இதில் வருது அப்படின்றதுக்காக இந்த பதிவுக்கு இதை எடுத்துட்டோம். இப்போ சொல்லிட்டு வந்தோம் இல்லையா, அந்த கருத்தை சுவாமிகள் பாடலில் மும்மலம் ஆணவ மாயை கண்மங்களும் முக்குணம் முப்புறம் தானாகி அம்பலமாகிய ஆணவ கோட்டை அலங்காரம் செய்தது பாருங்கடி. ராசத தாமச சத்வ குணங்களும் நான் என்ற ராட்சத பூண்டாகி பாசம் படர்ந்து கொடி தளிர் பூ காய் பழுத்து சொரிந்தது பாவியர் மேல். ராகத்வேஷங்கள் எட்டோடு பின்னி நன்றாய் படர்ந்து வளர்ந்து ஏறி மோகித்த மோகங்கள் யாராலும் சொல்லி முடியாது என்றே பழமொழிகள். மந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மாயாதி பூத பொறிப்புலன்கள் 5 வித மலர் காய் கனியாகி அகண்டமுமானது அளவில்லையே. எல்லாம் ஒன்றா சேருது. அந்த பொறிகள் புலன்கள், அந்த கரணங்கள் புறக்கரணங்கள், ராகத்வேஷங்கள், ராசத தாமச சத்வகுணங்கள், மும்மலங்கள் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேருது. ஒன்றோட ஒன்று சேர்ந்து இந்த பெருக்கல் கணக்கு மாதிரி அப்படியே 1 × 2, 2 × 3, 3 × 4 அப்படியே போட்டுக்கிட்டே போனால் என்ன ஆகும், ஏதோ பெரிய ஒரு நம்பரை நோக்கி போகும் இல்லையா. அது போலத்தான் இந்த உலக படைப்பாகிய 7 வகை தோற்றம் 84 100,000 ஜீவபேதாதிகளும் இதில் உண்டாகுது. இந்த வழியால் தான் உண்டாகுது அப்படின்னு சுவாமிகளும் சொல்லியிருக்காங்க. அந்த சிவபிரகாசம்ன்ற நூலும் சொல்லுது. ஞானிகள் திருமூலர் இதை ரொம்ப விளக்கமாக சொல்கிறார், பல பாடல்களில் சொல்கிறார். இதுக்கு மேலே போனால் என்னோடய
பதிவு வந்து கட் ஆகிடும் தானே. அதனால் நான் இதோட நிறுத்திக்கிறேன். அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். இந்த மாதிரி நல்ல கருத்துக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்களோட கனிவான கருத்துக்களை சொல்லுங்கள். நீங்கள் சொல்கிறது நான் இந்த மாதிரி பதிவுகள் போடலாமா வேணாமா அப்படின்னு நான் டிசைட் பண்ணுறதுக்கும், கொடுக்கறது எதை கொடுக்கலாம், எந்த பதிவுகள் போடலாம் அப்படின்னு என்னை யோசிக்க வைக்கிறதுக்காக உங்களோட கருத்துக்களை கேட்குறேன். வாழ்க வளமுடன். வாழிய நாளும் மெய்மெய் வாழ்க நல்ல அறங்கள் எல்லாம் வாழிய பெரியோன் நாமம் வாழியே வாழி வாழி. அடுத்த பதிவில் அடுத்த ஒரு கருத்தோடு சந்திப்போம். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம்.